ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப மணக்க ரொம்ப சூப்பராக ஒரு மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த மீன் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததும் இதில் கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 10 மாதிரி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளவும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த டைமில் ஒரு 5 மாதிரி பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் பூண்டும் நல்ல பொன்னிறம் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இது வதங்குற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு இது கூட 5லேருந்து 6 பல் பூண்டு, அப்புறமா 5 சின்ன வெங்காயம், இது கூட அரை ஸ்பூன் சீரகம் இவ்வளோ சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அரை நெல்லிக்காய் அளவு சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சிட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த புளி தண்ணி கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா நான் 1.5 ஸ்பூன் மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்ருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இவ்வளவும் சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லாவே வதங்கி வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்தால் தக்காளி விழுதை இப்போ இதில் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளியோட பச்சை வாசனை நல்லா முழுவதுமாக போகணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை நல்லா முழுவதுமாக போயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கலந்து வச்சிட்டு இருந்த இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை கொதிக்க விடணும். இப்போ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மீனை சேர்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் அரை கிலோ மீன் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். நான் எடுத்துகிட்டு இருந்த மீன் வெளை மீன். எந்த மீன் வேணாலும் சேர்க்கலாம். இப்போ மீன் சேர்த்துட்டு இதை ரொம்ப கிளற வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.